ஹாய் ஹலோ. ஆர்.எஸ். அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடரை முடிவு செய்தல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். ஒப்புமை திறனறிதல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. வகைப்பாடுல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறியிடுதல் மறு குறியிடுதல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். ரத்த உறவுகள் இருக்கிற வகை 1 முடிச்சாச்சு. வகை 2 உறவு புதிர்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க, உறவு புதிர்கள் டிஎன்பிசில இந்த டாபிக்ல இருந்து ஒரு 2 சம்ஸாவது வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து யோசிச்சு போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்குது. நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வந்து இத வந்து சம்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமா போட முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும். ரெண்டாவது இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சம்ஸ் போடும்போது நம்ம வந்து தமிழ்ல இருக்க ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அப்படி பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல இருக்கதையும் ரீட் பண்ணி தமிழ்ல இருக்கதையும் ரீட் பண்ணி ரெண்டுத்துக்கும் எது கரெக்டா ஆன்சர் வந்து கரெக்டா வருது அப்படிங்கறத பார்த்துதான் நம்ம வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப பாருங்க, நம்ம வந்து அப்பா கூட பிறந்தவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லி சொல்லுவோம். அப்பா கூட பிறந்தவங்க வந்து சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாங்க, அங்கிள்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வேற மாதிரி ஒரு முறை வருது, தமிழ்ல வேற மாதிரி ஒரு முறை வருது. நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பார்த்து நம்ம வந்து அப்படிதான் வந்து போடுற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, சம்ஸ் பார்க்கலாம் பாருங்க. வகை 2 உறவு புதிர். இந்த வகை கேள்விகளில் 2க்கு மேற்பட்ட நபர்களின் பரஸ்பர உறவுமுறை கொடுக்கப்பட்டிருக்கும். தேர்வு எழுதுபவர் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை நன்கு ஆராய்ந்து குடும்ப வரைபடத்தை கணக்கிட்டு பின் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, வருஷம் பார்க்கலாம். ஒரு கூட்டு குடும்பத்தில் தந்தை, தாய், 3 திருமணமான மகன்கள் மற்றும் திருமணமாகாத மகள் ஆகியோர் உள்ளனர். இருவருக்கும் தலா 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர் எனில் அந்த குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பெண்கள் உள்ளனன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஒரு கூட்டு குடும்பம் இருக்கான். அதுல வந்து தந்தை, தாய், நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி மொத்தம் எத்தனை பெண்கள்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, தாய் ஒரு ஆள். 3 திருமணமான மகன்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப 3 திருமணமான மகன்கள்னா 3 பேத்துக்கும் எத்தனை மனைவிகள் வந்து இருப்பாங்க இல்லையா? அப்ப மனைவி பாத்தீங்கன்னா 1 2 3 மனைவிகள் இருப்பாங்க. அப்ப மனைவி 3 பேரு. ஓகே, வேற என்ன கொடுத்திருக்காங்க, திருமணம் ஆகாத மகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப மகள் ஒரு ஆள் இருக்காங்க, கல்யாணம் முடியல, அப்ப அவங்க ஒரு ஆள் இருக்காங்க. ஆகியோர் உள்ளனர். இருவருக்கும் தலா 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல 2 பேரு, 3 மகன்கள்ல 2 பேருக்கு மட்டும் எப்படியா 2 மகள்கள் 1 மகனும் இருக்காங்களாம். அப்ப இது வந்து மகள் வரும், இதுலயும் மகள் வரும், இங்க வந்து மகன் வரும். ஓகேவா? அப்ப 2 மகள்கள்னா 2 பேருக்கு 4 வருது. அப்ப மகள்கள் பாத்தீங்கன்னா 4 பேரு. ஓகே, எனில் அந்த குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பெண்கள் உள்ளனன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 4 8 9 பேர் இருக்காங்க. அப்ப சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 9 தான் வந்து கரெக்ட். ஓகே, 2வது சம் பார்க்கலாம். எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரின் மகனுடைய சகோதரன் எனில் ஒய்க்கு எக்ஸ் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். எக்ஸ் இருக்காங்க. எக்ஸ் என்பவர் ஒய் இருக்காரு இல்லையா? ஒய் என்பவரின் மகன், அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. மகனுடைய அவங்களுக்கு மகன் இருக்காங்க. மகனுடைய சகோதரன் சொல்லி சொல்றாங்க. அப்ப சகோதரன் தான் யாரா, எக்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்ப யாரு நல்லா உங்களுக்கு தெரியும் நினைக்க பாருங்க. எக்ஸ் என்பவர் யாருன்னா ஒய் என்பவர் மகனுடைய சகோதரன் எனில் ஒய்க்கு எக்ஸ் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒய் வந்து எக்ஸ் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க பாருங்க. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து அப்பா தான் வந்து வருவாங்க. இப்ப 2 பேத்துக்குமே பாத்தீங்கன்னா அப்பா, அதாவது இந்த இடத்துல இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து 2 பையங்க இருக்காங்க பாருங்க. எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பையனும் இன்னொரு ஆளும் இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க,
தாத்தான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்பாவோட அப்பாவை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? எக்ஸ். தாத்தான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஒய்க்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. ஒய் என்ன கூப்பிடுவாங்க? பேரன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ அப்ப ஆப்ஷன் சி பேரன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, மூணாவது சம் போலாம். கொடுக்கப்பட்டுள்ளது ஏ இன் பி இன் தாய் ஏ இன் மகன் சி, இன் சகோதரன் டி, பி இன் மகள் ஈன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பாக்கலாம் பாருங்க. ஏ இன் தாய் பின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, பி இன் தாய் ஏ, பியோட தாய் யாரா? ஏவா. ஏ யாரு? தாய். ஏ இன் மகன் சி, ஏக்கு இன்னொரு மகன் வேற இருக்காங்க போல, அவங்க வந்து சின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மகன், இவங்க யாரு? மகன். இன் சகோதரன் டின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்போ வந்து இன் சகோதரன் டி, இவங்க வந்து சகோதரன். பி இன் மகள் ஈன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப பிக்கு இன்னொரு ஒரு மகள் இருக்காங்க, அதான் யாரு? இ. இவங்க வந்து மகள். அப்ப பாருங்க என்ன கேள்வி? டி இன் பேத்தி யாருன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்ல இருக்கு. டி இன் பாட்டி யாருன்னு சொல்லி வேணா கேட்டிருக்கலாம். கேட்டாதான் ஆன்சர் வந்து கரெக்டா வருது. இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். ஓகே, பாருங்க. இப்ப பாருங்க, பியோட மகள் தான் ஈன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப பிக்கு இன்னொரு ஒரு பையனும் இருக்கான். யாரு? டின்னு சொல்லி இன்னொரு பையனும் இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரு, பிக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து இருக்குது. அதே மாதிரி ஏக்கு பாத்தீங்கன்னா ஒரு மகன் இருக்காங்க, ஒரு மகளோ மகனோ யாரோ ஒரு ஆள் வந்து இருக்கிறாங்க. இப்ப வந்து டி பாருங்க, டியோட அம்மாவோட அம்மாவை என்ன கூப்பிடுவாங்க? பாட்டின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி டி அம்மாவும் இருக்கலாம், இவங்க வந்து அப்பாவும் இருக்கலாம், ரெண்டு பேராவும் இருக்கலாம். சோ அப்ப வந்து ஏ வந்து டிய வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? பேரன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. டிக்கு டி வந்து டியோட பாட்டி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏவா தான் வந்து இருக்கும். சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். பாருங்க, அம்மாவோட அம்மாவை நம்ம என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம்? பாட்டின்னு தான் கூப்பிடுவோம். சோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஆர்எஸ் அகர்வால் புக்லயும் வந்து கரெக்டான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துல பேத்திக்கு பதிலா பாட்டி அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஏவா தான் வந்துருக்கும். ஓகே, நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஏ, பி மற்றும் சி சகோதரிகள். இன் சகோதரன் டி, பி இன் மகள் இ, டிக்கு ஏ என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? ஏ, பி, சி 3 பேர் வந்து சகோதரிகள் இருக்காங்களா? எழுதிக்கலாம். ஏ, பி, சி இவங்க எல்லாம் சகோதரி. இன் சகோதரன் டி, இருக்காங்க. ஈயோட சகோதரன் யாருன்னா டியா, இவங்க வந்து சகோதரன். டி. பி இன் மகள் ஈன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பியோட மகள் தான் யாரு? இ. அப்ப இவங்க வந்து மகள். டிக்கு ஏ என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, டிக்கு ஏ வந்து என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. 3 பேருமே கேர்ள்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க, பொண்ணுங்க. 3 பேருமே சகோதரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு. அப்ப பாருங்க, டிக்கு ஏ என்ன உறவு வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப அம்மாவோட கூட பிறந்த அக்காவோ இல்ல தங்கச்சியோ நம்ம என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம்? சித்தி இல்லைன்னா பெரியம்மான்னு சொல்லி கூப்பிடுவோம். ஆனா பாருங்க, புக்ல என்ன கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் டி அத்தைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? அம்மா கூட பிறந்தவங்களா ஆன்ட் தான் வந்து சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த முறைப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி அத்தை வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கு. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா இங்கிலீஷ்ல இருக்கிறதையும் வந்து ரீட் பண்ணிக்கணும், தமிழையும் வந்து ரீட் பண்ணிக்கணும். ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி எது இருக்கோ அதை தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். ஏ மற்றும் பி திருமணமான தம்பதிகள். எக்ஸ் மற்றும் ஒய் சகோதரர்கள். ஏ இன் சகோதரன் எக்ஸ், பிக்கு எக்ஸ் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஏ மற்றும் பி திருமணமான தம்பதி. அப்ப ஏ, பி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மேரீடு, தம்பதின்னு போட்டுக்கலாம், தம்பதி. எக்ஸ் மற்றும் ஒய் சகோதரர்கள். எக்ஸ், ஒய் பாத்தீங்கன்னா சகோதரர்கள், சகோதரர்.
ஏயின் சகோதரன் எக்ஸ். ஏவோட சகோதரன் யாருன்னா எக்ஸ் தான். அப்ப இவங்க வந்து சகோதரன் யாரு? எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பிக்கு ஒய் என்ன உறவு கேட்டிருக்காங்க. பிக்கு ஒய் என்ன உறவு? இப்ப நல்லா தெரிஞ்சிச்சு. இப்ப இத பாருங்க, ஏ எக்ஸ் ஒய் இவங்க 3 பேருமே பிரதர்ஸ். ஏ எக்ஸ் ஒய் 3 பேருமே வந்து பிரதர்ஸ் வராங்க. பாருங்க, ஏவும் பியும் கல்யாணம் ஆனவங்க தம்பதிகள். ஏக்கு சகோதரன், அதாவது ஏயின் சகோதரன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப எக்ஸும் ஒய்யும் சகோதரன் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப ஏ எக்ஸ் ஒய் 3 பேருமே யாருன்னா சகோதரர்கள். அப்ப வந்து ஏவோட ஒய்ஃப் யாரு? பி. பி வந்து ஒய்ய என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்களை வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? மைத்துனன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ, மைத்துனன் தான் வந்து கரெக்ட். 6வது பார்க்கலாம். தீபக்கிற்கு அனில் என்கிற சகோதரன் உள்ளார். தீபக் பிரேமின் மகன். பீபால் பிரேமின் தந்தை. உறவுகளின்படி பீமாலுக்கு அனில் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் தீபக்கிற்கு அனில் என்கிற சகோதரர் உள்ளார்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தீபக் எழுதிக்கலாம். தீபக்கு யார்? அனில் அப்படிங்கிற ஒரு சகோதரன் உள்ளார். தீபக் பிரேமின் மகன் சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரேமோட பையன் தான் தீபக்கா. அப்ப பிரேம் மேல வருவாரு. பிரேமோட பையன் தீபக்னா அப்ப அனிலும் பிரேமோட பையனா தான் வந்து இருப்பாங்க. ஓகே, பீமால் பிரேமின் தந்தை கொடுத்துருக்காங்க. பிரேமுக்கு தந்தை இருக்காங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா பீமால் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, பீமால் பிரேமின் தந்தைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன கேள்வினா, உறவுகளின் படி பீமாலுக்கு அனில் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. பீமாலுக்கு அனில் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, அப்பாவோட அப்பா தான் சொல்லி வருது. அப்பாவோட அப்பா என்ன வரும்? தாத்தா தான் வந்து வரும். பீமாலுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பீமால் வந்து அணில என்னன்னு சொல்லி கூப்பிடுவாப்ல, பேரன் சொல்லி கூப்பிடுவாங்க. சோ அப்ப ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பேரன் தான் வந்து கரெக்ட். ஏன்னா பீமாலுக்கு தான் கேட்டிருக்காங்க. பீமால் பத்தனா அணில பேரன் சொல்லி கூப்பிடுவாங்க. சோ ஆப்ஷன் பி கரெக்ட். 7வது போலாம். பி இன் கணவன் பி, இன் ஒரே பேரன் கியூ, டி இன் மனைவி மற்றும் பி இன் மாமியாரும் ஆவார் எனில் டிக்கு ஏ என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? பி இன் கணவன் பின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பியோட கணவன் தான் யாரா? பியா. அப்ப இவங்க பி தான் வந்து கணவன். இவங்க பாத்தீங்கன்னா மனைவியா இருப்பாங்க. வேற என்ன? இன் ஒரே பேரன் கியூன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எழுதிக்கலாம். ஈயோட ஒரே பேரன் கீழே எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். ஒரே பேரன் இவங்க யாருன்னா பேரன் கியூ. பாத்தீங்கன்னா டி இன் மனைவி. யாரு? டியோட மனைவியா. அப்ப தான் வந்து மனைவி வருவாங்க. இவங்க வந்து கணவன் இருப்பாங்க. ஓகே, டி இன் மனைவி மற்றும் பி இன் மாமியாரும் ஆவார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பியோட மாமியார் இவங்க யார்? வந்து மாமியார். டியோட மனைவி தான் பிக்கு வந்து மாமியார்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, டிக்கு பி என்ன உறவு? டிக்கு பி என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன உறவு வரும் பாருங்க. இவங்க பிக்கு மாமியார் அப்படின்னா இவங்களோட ஹஸ்பண்ட் என்னவாதான் இருக்கும்? ஈயோட பையனா தான் வந்து இருப்பாங்க. ஈயோட பையன் பாத்தீங்கன்னா பி. அப்ப டிக்கும் பையன் யாரு? பி தான் வருவாங்க. இப்ப பி பாத்தீங்கன்னா மகன். யாருக்கு மகன்? ஈக்கும் டிக்கும் மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா பி தான் வந்து மகன். அப்ப பாருங்க, கியூ பாத்தீங்கன்னா இடியோட பேரன், ஒரே பேரன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பிக்கும் கியூ, அதாவது பிக்கும் பிக்கும் ஒரு பையன் இருக்காங்க. அவங்கதான் வந்து கியூ. கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, டிக்கு பி என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிக்கு பி என்ன உறவு? அப்பா தான் ஒரு பாருங்க.
பி வந்து பிக்கு வந்து இ வந்து மாமியார் அப்படின்னு சொல்லணும்னா பி அவங்களோட கணவன் வந்து பையனா தான் வந்து இருப்பாங்க. அப்ப டிக்கு பி வந்து மகன் தான். சோ அப்ப ஆப்ஷன் டி மகன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்பா பாருங்க, அப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 8வது சம். ஏயின் சகோதரன் எஃப், ஏயின் மகள் சி, எஃப் இன் சகோதரி கே, சி இன் சகோதரன் ஜி, ஜி இன் மாமா யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஏயின் சகோதரன் எஃப், அப்ப எஃப் வந்து பையன், சகோதரன். சகோதரன் வேற என்ன கொடுத்திருக்காங்க? ஏயின் மகள் சி, ஏவோட பொண்ணு வந்து சி, மகள். எஃப் இன் சகோதரி கே, எஃப்க்கு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்கதான் வந்து கே. கே பாத்தீங்கன்னா சகோதரி, எழுதியாச்சு. சி இன் சகோதரன் ஜி, சியோட சகோதரன் ஜியா, அப்ப இவங்க வந்து சகோதரன், எழுதியாச்சு. ஜி இன் மாமா யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஜியோட மாமா. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இப்போ மேபி வந்து ஏ வந்து ஒரு கேர்ளா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னா எஃப் வந்து பையன், அப்ப அம்மா கூட பிறந்தவங்கள வந்து மாமா தான் சொல்லி கூப்பிடுவோம். பாருங்க, சிக்கு வந்து ஏக்கு வந்து சி வந்து மகள் அப்படின்னா ஏவோட இன்னொரு பையன் யாரு, ஜியா தான் வந்து இருப்பாங்க. பாருங்க, சியோட சகோதரன் ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஏக்கு சி வந்து மகள்னா ஏக்கு ஜியும் வந்து மகனா தான் வந்து வர முடியும். அப்ப பாருங்க, அம்மா கூட பிறந்த பையனை வந்து அம்மா கூட பிறந்த பிரதரை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, ஜி வந்து மாமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ அப்ப வந்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எஃப் தான் வந்து கரெக்ட். எஃப் தான் வந்து ஜி வந்து மாமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9வது சம். பி இன் மாமா ஏ, பி ஆனவர் சி இன் மகள் மற்றும் பி இன் மருமகள் சி எனில் பிக்கு ஏ என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. பி இன் மாமா ஏ, சரி எழுதிக்கலாம். பி இருக்காங்க, பியோட மாமா யாருன்னா ஏவா, ஏ வந்து மாமா. வேற என்ன கொடுத்திருக்காங்க? பி ஆனவர் சி இன் மகள், சியோட மகள் தான் யாரா, பியா. மற்றும் பி இன் மருமகள் சொல்லி கொடுத்துட்டாங்க. பி இருக்காங்க, பியோட மருமகள் யாரு, சி. சி கொடுத்துட்டாங்க. ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க? பிக்கு ஏ என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. பிக்கு ஏ என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, பி இருக்காங்க, பி வந்து ஏ வந்து என்னன்னு கூப்பிடுறாங்க, மாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க, பிக்கு வந்து சி வந்து மருமகள், சியோட பொண்ணு பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன நினைப்போம்னா பியும் சியும் பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க நம்ம என்னன்னு சொல்லி நினைப்போம், என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம், அண்ணனும் தம்பியும் வந்து மாமான்னு சொல்லி கூப்பிடுவோம். அதுதான் தப்பு. எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸ்பிளனேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பியோட அப்பா கூட பிறந்தவங்க ஏவா வந்து இருக்கலாம். சோ அதனால பி வந்து ஏவ வந்து மாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்பா கூட பிறந்தவங்க நம்ம என்னன்னு கூப்பிடுவோம், பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பான்னு சொல்லி கூப்பிடுவோம். ஆனா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே வார்த்தை அங்கிள் மட்டும்தான். சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா பி சிக்கு சியோட ஹஸ்பண்ட், சியோட கணவன், கணவனோட பிரதர் தான் யாரா, ஏவா. இந்த வார்த்தை வந்து எக்ஸ்பிளனேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. சோ அப்படின்னாலும் நம்ம வந்து சித்தப்பா பெரியப்பா தான் கூப்பிடுவோம். இங்கிலீஷ்ல வந்து அங்கிள் கொடுத்துருக்காங்க. சோ பியோட என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பிக்கு ஏ என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பி வந்து யாரு, மகன் தான் வரும். பிக்கு ஏ பாத்தீங்கன்னா மகன் சொல்லி வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா சியோட கணவனோட பிரதர் தான் வந்து ஏவா. சோ அப்போ வந்து பி பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து மகன் தான் வரும். சோ ஆப்ஷன் பி மகன் தான் வந்து கரெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ நம்ம பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கிறதையும் நம்ம வந்து ரீட் பண்ண வேண்டியதா வந்து இருக்குது. ஓகே, 10வது சம் பார்க்கலாம்.
P இன் தந்தை Q வின் மகன் P இன் தந்தை வழி மாமா M மற்றும் Q வின் சகோதரன் N எனில் M க்கு N என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? P இன் சகோதர P இன் தந்தை Q வின் மகன் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, எழுதிக்கலாம். P எழுதிக்கலாம். P யோட தந்தை, P யோட தந்தை யாருன்னா Q வின் மகனா, Q வோட பையன் தான் பாத்தீங்கன்னா இந்த தந்தையோட P யோட தந்தை பாத்தீங்கன்னா Q வோட பையன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்படிதான் ஒரு பாருங்க. P யோட தந்தை Qக்கு மகன். கரெக்டா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? P இன் தந்தை வழி மாமா M. தந்தை வழி மாமானா அப்ப தந்தை வழி மாமானா என்ன? ஒரு தந்தை கூட பிறந்தவங்க தான் எம்மா இருப்பாங்க. P இன் தந்தை வழி மாமா M மற்றும் Q வின் சகோதரன் N. Q கூட பிறந்தவங்க யாரா? N எனில் M க்கு N என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பா கூட பிறந்தவங்களும் நம்ம என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம்? பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பா. பாருங்க, Qவோட தந்தை அப்படின்னா Qக்கு M அப்படிங்கறதும் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பையனா இருப்பாங்க. Qக்கு பாத்தீங்கன்னா 2 பையன் இருப்பாங்க. ஒண்ணு இந்த இருக்கிற இல்லையா, இந்த தந்தை ஒண்ணு, இன்னொன்னு M ஒண்ணு. Qக்கு கூட பிறந்தவங்க யாருன்னா என்னன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காங்க. அப்பா கூட பிறந்த தம்பியோ இல்லைன்னா அண்ணனையோ நம்ம என்ன கூப்பிடுவோம்? பெரியப்பா அல்லது சித்தப்பான்னு சொல்லி கூப்பிடுவோம். சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பெரியப்பா அல்லது சித்தப்பா. இல்ல, இந்த இடத்துல மகன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பா இருக்கணும், இல்லைன்னா அங்கிள்னாவது இருக்கணும். அது எதுவுமே இல்லைங்க பாருங்க. பெரியப்பா அல்லது சித்தப்பா பையன் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப ஆப்ஷன் சி வந்து வராது. இப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவற்றில் எதுவும் இல்லை தான் கரெக்ட். இவற்றில் எதுவும் இல்லை. ஆப்ஷன் இ, இவற்றில் எதுவும் இல்லை. 11வது சம் பார்க்கலாம். குறிப்புகள். கேள்வி 11 முதல் 13 கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து பின் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு விடையளிக்கவும் கொடுத்திருக்காங்க. B இன் மகன் A, C B இன் சகோதரி, Cக்கு D என்கிற மகனும் E என்கிற மகளும் உள்ளனர். D இன் தாய் வழி மாமா F சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? B இன் மகன் A. B இருக்காங்க. B யோட மகன் யாருன்னா A. இவங்க வந்து மகன். வேற என்ன கொடுத்திருக்காங்க? சி யாருன்னா B இன் சகோதரியா. இவங்க யாரு? சகோதரி. வேற என்ன கொடுத்திருக்காங்க? சிக்கு D என்கிற மகனும் E என்கிற மகளும் உள்ளனர். சி இந்த இருக்காங்க. இவங்களுக்கு 2 பேர் இருக்காங்க. D அப்படிங்கிற மகன். ரெண்டாவது வேற என்ன? E அப்படிங்கிற மகள். ரெண்டு பேர் இருக்காங்க. D இன் தாய் வழி மாமா F. D இருக்காங்க. D யோட தாய் யாருன்னா C. C யோட C அப்ப F இங்கதான் போனோம். அதாவது D யோட தாய் வழி மாமா F சொல்லி கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து மாமா. அப்படி பார்த்தா B C F 3 பேருமே பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்களதான் இருப்பாங்க. Cக்கு கூட பிறந்தவங்களதான் வந்து என்ன சொல்லுவாங்க? அவங்க பையன் வந்து மாமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ B C F 3 பேருமே பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்க. இப்ப கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா Dக்கு A என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. Dக்கு A வந்து என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. C பாத்தீங்கன்னா பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. பட் B பாத்தீங்கன்னா பொண்ணா பையனான்னு சொல்லி தெரியல. இப்ப மேபி பாத்தீங்கன்னா B வந்து ஒரு பையனா இருந்தது அப்படின்னா அம்மாவோட அம்மா கூட பிறந்தவங்கள அண்ணனும் தம்பியும் நம்ம வந்து என்ன கூப்பிடுவோம்? மாமா கூப்பிடுவோம். அப்ப ஏன்னா ஒரு மாமா பையன் சொல்லிட்டு வரும். இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா B வந்து ஒரு ஆணா இருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாமா பையன் சொல்லி வரும், மாமா மகன் சொல்லி வரும். இப்ப சப்போஸ் B வந்து பொண்ணா இருந்துச்சு அப்படின்னா பெரியம்மா இல்லைன்னா சித்தி மகன் சொல்லி வரும். பெரியம்மா மகன் இல்லைன்னா சித்தி மகன் சொல்லி வரும். ஓகேவா? இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? Dக்கு A என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. அத்தை மகன், மாமா, சகோதரியின் மகன் வராது, மாமாவும் வராது, சகோதரனும் வராது.
மேபி சகோதரன் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா ஏவும் டியும் இப்ப வந்து பொண்ணா இருந்துச்சு அப்படின்னா பெரியம்மா பையன் சித்தப்பா பெரியம்மா பையன் சித்தி பையனை வந்து நம்ம வந்து பிரதர் சிஸ்டரா தான் வந்து கணக்குல எடுத்துக்கிடுவோம், சகோதரனா தான் கணக்குல எடுத்துக்கிடுவோம். ஆனா அவங்க கொடுத்திருக்க ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அத்தை மகன் சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல அம்மா கூட பிறந்தவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து ஆண்ட்னு சொல்லி கூப்பிடுவோம். சப்போஸ் பொண்ணா இருந்தானா ஆண்டோட பையனை அத்தை மகன். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அத்தை மகன் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு நம்ம முறைப்படி பாத்தீங்கன்னா சகோதரன் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாருங்க அம்மா ஒருவேளை பொண்ணா இருந்துச்சு, பி வந்து பொண்ணா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரியம்மா மகன் சித்தி மகனை வந்து நம்ம என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம், பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிற முறை தான் நம்மளுக்கு வந்து வரும். சோ அப்ப நம்ம வந்து ஆப்ஷன் டி வந்து செலக்ட் பண்ணிருக்கலாம். அவங்க கொடுத்திருக்கிறது ஆப்ஷன் ஏ அத்தை மகன் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா எஃப்க்கு இ என்ன உறவுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாக்கலாம், எஃப்க்கு இ என்ன உறவு, எஃப்க்கு இ வந்து என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஃப் வந்து இ என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, தங்கச்சி பையன். இவங்க வந்து பையன் தெரிஞ்சிருச்சு, எஃப்ங்கிறது பையன், சிங்கிறது வந்து அவங்க கூட பிறந்த சிஸ்டர்ன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. சியும் எஃப்பும் பாத்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் சொல்லி தெரிஞ்சிருச்சு. எஃப் வந்து சிஸ்டரோட பையன், இ பாத்தீங்கன்னா சிஸ்டர் பையன். அப்போ கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும், எஃப் வந்து இ என்னன்னு சொல்லி கூப்பிடுவாப்ல அப்படின்னா தங்கச்சி பையன், சரி தங்கச்சி பொண்ணு. இ வந்து மகள் தான் கொடுத்துருக்காங்க. சியோட பொண்ணு பாத்தீங்கன்னா இ, அப்ப எஃப் ஓட தங்கச்சி பொண்ணு. ஆன்சர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சகோதரி மகள். கரெக்டா கொடுத்துருக்காங்களா? சோ அப்ப ஆப்ஷன் சி சகோதரி மகள் தான் வந்து கரெக்ட். ஓகே, 13வது சம் பார்க்கலாம். எஃப்க்கு சகோதரியின் மகன்கள் எத்தனை உள்ளனன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஃப்க்கு சகோதரி மகன்கள், எஃப்க்கு சகோதரி மகன்கள் கேட்டிருக்காங்க. எஃப் வந்து பையன் தெரிஞ்சிருச்சு, சி பாத்தீங்கன்னா பொண்ணு தெரிஞ்சிருச்சு, இங்க சகோதரியும் கொடுத்துருக்காங்க. பி தான் பாத்தீங்கன்னா பொண்ணான்னு தெரியல பையனான்னு சொல்லி தெரியல. பட் நம்ம இங்க வந்து இந்த 11வது கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம், அத்தை மகன் சொல்லி கொடுத்துருக்கோம். பிஏ வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணாதான் வந்து கன்சிடர் பண்ணிருக்காங்க, பையன் கிடையாது. சோ அப்ப பாத்தீங்கன்னா பியோட சகோதரிக்கு எத்தனை பையங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 சகோதரி, 2 சகோதரிக்குமே பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கு, டி அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கு. அப்ப 2 பையங்க. சோ அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும், ஆப்ஷன் சி 2 தான் வந்து கரெக்ட். ஓகே, 14வது சம் பார்க்கலாம். n இன் சகோதரன் m, n இன் சகோதரன் v மற்றும் d இன் சகோதரன் m எனில் கீழே உள்ளவற்றுள் எது மிகச் சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே பார்க்கலாம் பாருங்க. n இன் சகோதரன் என்ன எழுதியாச்சு, என்னோட சகோதரன் எம்மா, எம் பாத்தீங்கன்னா சகோதரன் எழுதியாச்சு. வேற என்ன கொடுத்திருக்காங்க, 2வது n இன் சகோதரன் b. இப்ப எண்ணுக்கு இன்னொரு சகோதரன் இருக்காங்க பி. இப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா சகோதரன் தான். மற்றும் டி இன் சகோதரன் எம், அப்ப டி இன் சகோதரன் பாத்தீங்கன்னா எம், அதே சகோதரன் எம் எனில் கீழே உள்ளவற்றுள் எது மிக சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டா சரியா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, பி இன் சகோதரன் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பி இன் சகோதரன் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, நம்மளுக்கு பிங்கிறது வந்து ஒரு பையன் சொல்லி தெரிஞ்சிருச்சு, அதே மாதிரி எம்ங்கிறது ஒரு பையன் சொல்லி தெரிஞ்சிருச்சு. என்னும் டியும் பையனா பொண்ணான்னு சொல்லி தெரியல. மேபி என்ன வந்து ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்ப பி இன் சகோதரி தான் என்னன்னு சொல்லி வரும். சோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஆப்ஷன் பி பாருங்க, டி இன் சகோதரன் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. டியோட சகோதரன் என்ன, மேபி என்ன வந்து பொண்ணா இருந்துச்சுன்னா டி இன் சகோதரி என்ன தானே வரணும். சோ அப்போ வந்து ஆன்சர் பியும் வராது. ஆப்ஷன் சி பாருங்க, பி இன் சகோதரன் எம்னு கொடுத்திருக்காங்க. பியோட சகோதரன் எம் பாருங்க, எம்ங்கிறது வந்து ஒரு பையன், கரெக்ட் தான். அப்போ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சரா வந்து வரும். ஓகே, பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். எம் இன் சகோதரன் டி கொடுத்திருக்காங்க. எம்மோட சகோதரன் டி,
டி வந்து பையனாவும் இருக்கலாம், பொண்ணாவும் இருக்கலாம். மேபி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சகோதரியாவும் இருக்கலாம் டி வந்து. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டியும் வந்து வராது. இப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பியின் சகோதரன் எம் தான் வந்து கரெக்ட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டரை வச்சு வந்து இது சரியா தப்பா அப்படிங்கறத வந்து கெஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே, 15 பார்க்கலாம். ரவியின் சகோதரன் தீபக், அப்துலின் சகோதரி ரீனா, ரீனாவின் மகன் ரவி எனில் ரீனாவுக்கு தீபக் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. எழுதிக்கலாம். ரவியின் சகோதரன் தீபக், ரவி, ரவியோட சகோதரன் யாருன்னா தீபக், எழுதியாச்சு. அப்துலின் சகோதரி ரீனா, அப்துல் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அப்துலின் சகோதரி யாருன்னா ரீனா, ரீனாவின் மகன் ரவி. அப்ப ரீனாவோட பையன் தான் யாரு? ரவின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. எனில் ரீனாவுக்கு தீபக் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. ரீனாவுக்கு தீபக் என்ன உறவு? ரவியும் தீபக்கும் பிரதர் தான், பிரதர்ஸ். ரீனாவோட பையன் ரவினா தீபக் யாரு? ரீனாவுக்கு இன்னொரு பையனை தான் வந்து இருக்க முடியும். ரவியோட அம்மா ரீனா அப்படின்னா தீபக்குக்கும் அம்மா யாராதான் இருப்பாங்க? ரீனா தான் இருப்பாங்க. கேட்டிருக்க கேள்வி ரீனாவுக்கு தீபக் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகன் தான் வரும். சோ அப்ப ஆப்ஷன் ஏ மகன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16 பார்க்கலாம். ஆரின் சகோதரன் கியூ, கியூவின் சகோதரி பி, எஸ் இன் சகோதரன் டி, ஆரின் மகள் எஸ், கியூவின் சகோதரனின் மகன்கள் யார் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஆரின் சகோதரன் கியூ எழுதிக்கலாம், ஆர் எழுதிக்கலாம். ஆரோட சகோதரன் யாருன்னா கியூவா. உங்க யாரு? பையன். இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு வந்து பிளஸ் சிம்பிளும், பொண்ணுக்கு வந்து மைனஸ் சிம்பிளும் போட்டுக்கலாம். ஓகே, இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ஆரின் சகோதரன் கியூன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப கியூ பையனா நம்ம இடத்துல வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். கியூவின் சகோதரி பின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கியூவின் சகோதரி பி. பொண்ணுன்னா அப்பனா மைனஸ் போட்டுக்கலாம். எஸ் இன் சகோதரி டின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எஸ் இன் சகோதரன் டி. டி வந்து பையன், அதனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஆரின் மகள் எஸ். அப்ப ஆரோட மகள் தான் யாரா? எஸ் தான். எஸ் வந்து மகள் தெரிஞ்சிச்சு, அதனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா கியூவின் சகோதரனின் மகன்கள் யாருன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கியூவோட சகோதரனின் மகள் சொல்லி யாருன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கியூவோட சகோதரன் ஆரா வந்து இருக்கலாம். ஏன்னா பாருங்க, ஆர் வந்து பையனாவும் கொடுக்கல, பொண்ணுன்னு சொல்லி கொடுக்கல. பிக்கு குழந்தைகள் இல்லைன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆரோட சகோதரின் மகன்கள் கேட்டிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இங்க தெளிவா கொடுத்துட்டாங்க பாருங்க. ஆரின் மகள் எஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. மேபி இந்த இடத்துல வந்து கியூவின் சகோதரனின் குழந்தைகள் சொல்லி கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து மகன் சொல்லி கொடுத்துருந்தானா பாத்துக்கோங்க. எஸ் மற்றும் டி, ஆப்ஷன் டி வந்து கரெக்டா வந்து வரும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா மகன்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப மகன்கள்னா ஆப்ஷன், அதாவது டி மட்டும் தான் வந்து வந்திருக்கணும். ஏன்னா எஸ்ங்கிறது வந்து மகள் வந்துரும். ஒண்ணு இந்த இடத்துல வந்து மகன் கொடுத்துருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல மகன்களுக்கு பதிலாக வந்து குழந்தைன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். கொடுத்திருந்தா வந்து கரெக்டா இருக்கும். ஆனா அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எஸ் மற்றும் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 17 பார்க்கலாம். ஏ இன் மகன் இ, பி இன் மகன் டி, ஈக்கு சியுடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. பி இன் மகள் சி எனில் ஈக்கு டி என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ஏ இன் மகன் ஈன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப ஏ எழுதிக்கலாம். ஏவோட பையன் யாரா? இ. பிளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் வேணா போட்டுக்கலாம். பிளஸ்னா ஆண் எடுத்துக்கலாம், மைனஸ்னா பெண் சொல்லி எடுத்துக்கலாம். ஏயின் மகன் இ எப்படின்னா பிளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். வேற என்ன கொடுத்துருக்காங்க? பி இன் மகன் டி. அப்ப பி இருக்காங்க. பியோட மகன் யாருன்னா டியா. டியும் பையன் தான், அதனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஈக்கு சி உடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. ஈக்கு பாத்தீங்கன்னா சி அப்படிங்க, சி ஓட திருமணம் செய்யப்பட்டது. அப்பனா இவங்க யாரு? பொண்ணாதான் வந்து இருப்பாங்க.
சரி, சி உடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. பி யின் மகள் சி சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப பி யோட மகள்னா யாரா? சி சொல்லி கொடுத்துட்டாங்க. எனில் ஈக்கு டி என்ன உறவு? ஈக்கும் டிக்கும் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப பிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. இ வந்து சி வந்து கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அப்ப வந்து ஒய்ஃபோட பிரதரை வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? மைத்துனன் சொல்லி கூப்பிடுவாங்க. சோ அப்போ ஆப்ஷன் டி மைத்துனன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 18வது பார்க்கலாம். சி யின் தந்தை ஏ மற்றும் பி யின் மகள் பி, ஏ யின் உறவு சகோதரன் இ, டி யின் சகோதரி சி எனில் ஈக்கு பி என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. சி யின் தந்தை ஏவா, நம்ம எழுதிக்கலாம். சி ஆண்னா பிளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். பெண் சொல்லி கொடுத்தாங்கன்னா மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகே பாருங்க, சி யின் தந்தை ஏவா, சியோட தந்தை ஏ, அப்ப இவர் வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம் பையங்கிறதுனால. மற்றும் பி யின் மகள் டி, பின்னு சொல்லி இன்னொருத்தவங்க இருக்காங்க. பியோட மகள் பாத்தீங்கன்னா டி, மகள்ங்கிறதுனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஏ யின் உறவு சகோதரன் இ, கூட பிறந்தவங்க கிடையாது, ஆனா வந்து பிரதர்ஸ் வராங்க. ஏவோட உறவு சகோதரன் பையங்கிறதுனால பிளஸ் சிம்பிள். டி யின் சகோதரி சி, பாருங்க இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சகோதரிஸா, பிரதர்ஸ் சாரி சிஸ்டர்ஸா. அப்ப இவங்களும் வந்து சிஸ்டர்ங்கிறதுனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன் பொண்ணுங்கிறதுனால. எனில் சி எனில் ஈக்கு பி என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்கும் பிக்கும் என்ன உறவுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்க, பியோட அம்மா பாத்தீங்கன்னா டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப சியும் டியும் வந்து சிஸ்டர்ஸ். அப்பனா சியோட அம்மா யாரு? பியா தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா டிக்கு அம்மா வந்து பி அப்படிங்கறதுனால சியோட அம்மா யாரா தான் இருப்பாங்க? டியா தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா இங்க பாருங்க, ஏங்கிறது பையன் தெரிஞ்சிச்சு, அப்ப பிங்கிறது யாரு? பொண்ணாதான் வந்து இருக்க முடியும். அதை வச்சு வந்து பி வந்து அம்மான்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப என்ன கேள்வி? ஈக்கு பி என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஏவும் பி என்னவா இருப்பாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வந்து இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து இருப்பாங்க. ஈக்கு பி என்ன உறவு அப்படின்னா கூட பிறந்தவங்க கிடையாது. ஈயும் ஏவும் கூட பிறந்தவங்க கிடையாது, பட் பிரதர்ஸ் வராங்க. அப்ப பிரதரோட ஒய்ஃப் வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? மைத்துனின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ அப்ப ஆப்ஷன் டி மைத்துனி தான் வந்து கரெக்ட். 19வது பார்க்கலாம். கியூவின் தாய் பி யின் சகோதரி மற்றும் எம் இன் மகள் ஆகும். எஸ் பி யின் மகள் மற்றும் டி யின் சகோதரி. டிக்கு எம் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? கியூவின் தாய், கியூ எழுதிக்கிறேன். கியூவின் தாய், கியூவோட தாய் பி யின் சகோதரியா. இவங்க கியூவோட தாய், கியூவோட அம்மா வந்து பிக்கு வந்து சகோதரியா. ஓகே, சகோதரி, அதனால வந்து மைனஸ் போட்டுக்கலாம் பொண்ணுங்கிறதுனால. மற்றும் எம் இன் மகள் ஆகும். அப்புறம் யாரு? எம்மோட மகள் சொல்லி சொல்றாங்க. எம்மோட மகள். இப்ப பாருங்க, கியூவின் தாய் இருக்காங்கல்ல இல்லையா, அவங்க வந்து பியோட சகோதரி மற்றும் எம்மின் மகள் ரெண்டுமே யாருன்னா கியூவோட அம்மாவை தான் வந்து சொல்றாங்க இந்த இடத்துல. அதனால எம்மோட அம்மா யாரு? சாரி, கியூவோட தாய் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தாய் வந்து பாத்தீங்கன்னா எம்மு தான் வந்து வரும். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா எஸ் யாருன்னா பியின் மகள் மற்றும் டியின் சகோதரி கொடுத்துருக்காங்க. எஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பியோட மகளாம். பியோட மகள் யாரு? எஸ். மற்றும் டியின் சகோதரி, அப்ப டியோட சகோதரி, அப்ப ரெண்டு பேருமே வந்து பொண்ணுங்க. அது தெரிஞ்சு டியின் சகோதரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சாரி, அப்ப இது வந்து இது சொல்லல. டி வந்து சகோதரனா சகோதரியா வந்து சொல்லல. எஸ் தான் வந்து சகோதரின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டியோட மகள் மற்றும் டியின் சகோதரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா டிக்கு எம் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிக்கும் எம்முக்கும் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க எப்படி வரும்? இவங்க ரெண்டு பேரும் தாயும் பியும் வந்து பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இல்லைன்னா ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸா இருந்தாலுமே, அப்ப எம் தாய் பாத்தீங்கன்னா எம் வந்து எம்மோட குழந்தை யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாய். அப்ப இவங்க பிக்கும் என்னவா தான் வரும்? இவங்க வந்து அம்மாவா தான் வந்து இருப்பாங்க. பிக்கு அம்மா யாரா இருப்பாங்க? எம்மா தான் வந்து இருப்பாங்க. அப்ப எம்முக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு. ஒன்னு எஸ், இன்னொன்னு வந்து டின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க. அப்ப டியும் எம்மும் சொல்லி எப்படி கூப்பிடுவாங்க?
தாத்தா பாட்டி இல்லைன்னா பேரன் பேத்தின்னு சொல்லி வரும். கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா டீக்கு என்ன உறவுன்னு தான் கேட்டிருக்காங்க. டீ வந்து பையனாவும் இருக்கலாம் பொண்ணாவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. எம் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எம் வந்து பாத்தீங்கன்னா பையனும் இருக்கலாம் பொண்ணாவும் வந்து இருக்கலாம், ரெண்டுமே இருக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம் டி பிரச்சனை கிடையாது, எம் தான் வந்து பிரச்சனை. பையனான்னு தெரியல பொண்ணான்னு சொல்லி தெரியல. அப்ப டி வந்து எம் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, தாத்தா இல்லைன்னா பாட்டின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ அப்ப என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி, தாத்தா அல்லது பாட்டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 20வது சம் பார்க்கலாம். பி இன் மருமகன் டி மற்றும் ஏ இன் மைத்துனன் சி இன் சகோதரன் ஏ எனில் பிக்கு ஏ என்ன உறவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. பி இன் மருமகன் டின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பி இருக்காங்க. பியோட மருமகன் யாருன்னா டியா. டி வந்து மருமகன். மற்றும் ஏ இன் மைத்துனன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப ஏ இன் மைத்துனன்னா இவங்களோட டியோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஒய்ஃபோட பிரதர் தான் யாரா, ஏவா. இவங்க வந்து பிளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம், ஏன்னா மைத்துனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆனாதான் வந்து இருப்பாங்க. ஓகே வேற என்ன? சி இன் சகோதரன் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப சி இன் சகோதரன் யா, இப்ப ஏவும் பியும் சாரி சியும் ஏவும் வந்து பிரதர்ஸ். ஓகேவா, எழுதியாச்சு. வேற என்ன கொடுத்துருக்காங்க? பிக்கு ஏ என்ன உறவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிக்கும் ஏக்கும் என்ன உறவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிக்கும் டிக்கும் மருமகன் மாமியாரோ மாமனாரோ சொல்லி உறவு இருந்துச்சுன்னா அவங்க ஒய்ஃப் என்னவா தான் இருப்பாங்க, ஒய்ஃபோட அம்மாவா இல்லைன்னா அப்பாவா தான் வந்து இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு பிரதர்ஸ் இருக்காங்க, யாருன்னா ஏ இருக்காங்க சி இருக்காங்க. இப்ப 3 பேர் ஏ சி அப்புறம் இந்த ஒய்ஃப்னு சொல்லி போட்டிருக்கல, இவங்க 3 பேருமே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸா வந்து இருப்பாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஒய்ஃபோட அம்மா யாருன்னா பி. அப்ப 3 பேத்துக்குமே அம்மாவா யார் இருப்பாங்க, பியா தான் வந்து இருப்பாங்க. சோ இப்ப கேட்டிருக்க கேள்வி என்ன, பிக்கு ஏ என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப மகன் தான் வரும். சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மகன். ஏன்னா இங்க பாருங்க இங்க பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம், அப்ப மகன். அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மகன் தான் வந்து கரெக்ட். 21வது பார்க்கலாம். குறிப்புகள் கேள்விகள் 21 முதல் 22 வரை கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை படித்து பின் கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. சி இன் தந்தை ஏ, ஆனால் சி அவரது மகன் அல்ல. சி இன் மகள் இ, ஏ இன் மனைவி எஃப், சி இன் சகோதரன் டி, பி இன் மகன் டி, பி இன் மனைவி ஜி, ஜி இன் தந்தை ஹைச். கொஞ்சம் பெருசா தான் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாம். சி இன் தந்தை ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி எழுதிக்கலாம். சியோட தந்தை ஏவா, பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன் பையங்கிறதுனால. சியின் தந்தை ஏ எழுதியாச்சு. ஆனால் சி அவரது மகன் இல்லையா, அப்ப மகன் புறா வேணும், பட் ஆனா மகன் கிடையாது, அவரோட உண்மையான மகன் கிடையாது. ஓகேவா, சரி. சியின் மகள் இ, சிக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அது வந்து இ மைனஸ் போட்டுக்கிறேன் பொண்ணுங்கிறதுனால. ஓகே ஈன்னு சொல்லி போட்டாச்சு. வேற என்ன? ஏயின் மனைவி எஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இருக்காங்க ஏ, ஏவோட மனைவி பாத்தீங்கன்னா எஃப், மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். வேற என்ன கொடுத்துருக்காங்க? சி இன் சகோதரன் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப சிக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க, அவங்கதான் வந்து பி. இவங்க வந்து பையன் அப்படிங்கறதுனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். வேற என்ன கொடுத்துருக்காங்க? பி இன் மகன் டின்னு கொடுத்துருக்காங்க. பிக்கு ஒரு பையன் இருக்காங்க, அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டி, பையங்கிறதுனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். பி இன் மனைவி ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பியோட ஒய்ஃப் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜி, சொல்லி போடுக்கிறேன். ஒய்ஃப் மைனஸ் சொல்லி போடுக்கிறேன். வேற என்ன? ஜி இன் தந்தை ஹைச், ஜிக்கு ஒரு அப்பா இருக்காங்க, அவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹைச், அப்பாங்கிறதுனால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இந்த விட்ஸ் சொல்லி போட்டுக்கலாம், விஎஸ் சொல்லி போட்டிருக்கிறது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி வச்சுக்கோங்க. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? டி இன் பாட்டி யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டி யாரு இந்த இருக்காங்க, டியோட பாட்டி யாருன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க,
பியோட டியோட அம்மா யாரு பின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. டிக்கு அப்பா யாரு ஜி. பாருங்க டி இருக்காங்க, டியோட அம்மா அப்பா. அப்பா பாத்தீங்கன்னா பின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஜி. இது வந்து டேடு மாம் எழுதியாச்சு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, பாட்டி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஜிக்கு மேல பாருங்களேன் ஹைட்ஸ்ன்னு சொல்லி இருக்கு, ஜிக்கு மேல ஹைட்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. இதோட இந்த படம் முடிஞ்சிச்சு. ஜிக்கு ஹைட்ஸ்ன்னு சொல்லி இருக்கு, பட் பிளஸ் சொல்லி இருக்கு. அவங்க கேட்டிருக்க கேள்வி பாருங்க, பாட்டின்னு கேட்டிருக்காங்க, தாத்தான்னு கேட்கல. நம்மளுக்கு இது வந்து பையன், அப்ப வந்து ஹைட்ஸ் வந்து வர வாய்ப்பு இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த படத்தை பாருங்க, இந்த பக்கம் உள்ளத. சி சியோட சிஸ்டர் சாரி சியோட பிரதர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏவும் எஃப்பும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஏவும் எஃப்பும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு 2 பையங்க, சி பின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க பாருங்க. அப்ப இவங்க பாத்தீங்கன்னா பிக்கும் வரும் ஏக்கும் சொல்லி வரும். பாருங்க ஏக்கும் எஃப்க்கும் 2 பையங்க இருக்காங்க. ஒன்னு சி இருக்காங்க, இன்னொன்னு வந்து பி இருக்காங்க. பிக்கு பிறந்த புள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா டின்னு சொல்லி வராங்க. இப்ப பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, பாட்டி தான் வந்து கேட்டிருக்காங்க. இவங்கதான் வந்து பாட்டியா வந்து வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா ஹைட்ஸ் வராது. ஹைட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்திருந்தாங்க, அம்மாவோட அப்பான்னு சொல்லி வந்திருந்தாங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பாட்டி, அதனால அப்பாவோட அம்மா வந்து வருது இந்த இடத்துல. பிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் சிம்பிள் அப்படின்னா ஆண் சொல்லி அர்த்தம். இப்ப அம்மா அப்பாவோட அம்மா யாரு, எஃப்பா தான் வந்து இருப்பாங்க. சோ அப்போ ஆப்ஷன் சி எஃப் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 22வது சம் பார்க்கலாம். எஃப்பின் மகன் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப மேல போலாம். எஃப்போட பையன் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, எஃப் இந்த இருக்கு, எஃப் இந்த இருக்கு பாருங்க. எஃப்போட பையன் யாரு, இந்த இருக்கு பாருங்க, பி இருக்கு. சோ அப்ப ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பி தான் வந்து கரெக்ட். எஃபோட பையன் பி. சோ அப்ப ஆப்ஷன் ஏ பி தான் வந்து கரெக்ட். ஓகே, பாருங்க நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு 22 சம் கிட்டக்க பாத்துட்டோம். இன்னும் வந்து நிறைய சம்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் ஒரு 22 சம்ஸ் கிட்டக்க வந்து இருக்குது. ஓகே, நாளைக்கு வந்து மிச்ச சம்ஸ் வந்து பார்ட் 2ல வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லாம தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து ரீட் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து ஒரு கரெக்டான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணாதான் வந்து இதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.